வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லட்சுமண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களது என்ன தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 9ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள் அதெல்லாமே நல்ல லாபங்களை எழுவதற்கான பிரயாணங்களும் பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. ஸோ பெரிய பெரிய திட்டங்கள் அதுக்கான முயற்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல பருவானங்கள் உருவாக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அது 3ஆம் அதிபதி சாரத்தில் 3-9 நாளே நிறைய பிரயாணங்கள் அங்கங்கே போகிற சின்ன ஊராக போகலாம், இல்லை வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. உங்களுக்கு சின்னதாக அம்மாவுக்கும் உங்களுக்கு சின்னதாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ 4ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். சில நேரங்கள் உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டு அம்மா வெளியூர் போகிறதோ இல்லை வெளியில் வேறு எங்கன்னா சென்னை வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சனி நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அதுவும் குருடைய சாரத்தில் போகும்போது வேலை விஷயத்துக்காக நிறைய அலைச்சல், நிறைய விஷயங்கள், பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 9-6 போது சில நேரங்களில் சனி தசாபதி கொஞ்சம் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 9ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா 7-9 போதே நல்ல ஒரு மனைவியால் நல்ல லாபங்கள், புதிய ஒப்பந்தங்களை உங்கள் மனைவி பேரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதான் கையெழுத்து ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுமாதிரி ரொம்ப சிறப்பு தான். இருந்தாலும் அது உங்களுக்கு 6ஆம் அதிபதியுடைய தொடர்பு இருக்குன்னா கிடையாது. அது 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அதுக்கான செலவுகள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கணவன் மனைவியினோட ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கனால ஸோ அந்த பிரயாணத்துக்காக செலவு பண்ணுறது, நாளைக்கு ஒரு டூர் போகலான்னு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் நம்ம வாய வச்சுன்னு சும்மா இல்லாமல் ஏதாச்சும் சொல்லிவிட்டு அதனால் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு, கோபமாக ஏதாவது பேசிட்டு அதனால் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக. அது குறிப்பாக கன்னி லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்து அது உங்களுக்கு செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்பா கிட்ட பேசும்போது வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ இதனால் சின்ன மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான பார்த்து நடந்துக்கணும். 10ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்போது வேலை பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ முக்கியமாக இதுவரை பார்த்து பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் 12ஆம் அதிபதியாக இருந்து 9லும் நிறைய அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுவும் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நைட்டு தூக்கம் வராது, ஐயோ என்ன ஏதாவமோன்ற ஒரு படபடப்பையும் தூக்கமின்மையும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 2-9ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோட செவ்வாயோட சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ சந்திரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக சந்திர தசாபத்தியாலும் லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சலையும் கொஞ்சம் மன உளைச்சலையும் கொடுக்கும் சில நேரங்களில். ஸோ மற்றபடி இந்த மாதிரி எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா 11 கனெக்டிவிட்டி தான் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் பண்ணாது. பட் இருந்தாலும் அது 12லேயோ இல்லையோ போகும்போது கொஞ்சம் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை விடும். ஏன்னா கேதுவை வர கிராஸ் பண்ணும். ஸோ அப்போ தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு ஓட்டிப்பீங்க. அதுதான் விஷயம். கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு செவ்வாய் தசாபத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது 8ல் கேதுவுடைய சாரத்தில் போது ஏதாவது வன்பு வழக்குகள், கடனால் ஒரு பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அகல கால் வைக்காதீங்கன்னு தான் சொல்லணும்.
கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, ஒரு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் மேலே வந்து சந்தேகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயங்கள் தான். கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபத்தி குரு வந்து 7ஆம் அதிபதியாக வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக, ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஒய்ஃப் வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ செலவு வைப்பாங்க, வேறு வழி கிடையாது. ஸோ அதெல்லாமே நடக்கும். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது 6ல் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் இருக்கவங்க வந்து வேலை பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாக்கும் உங்களுக்கு வழக்கு ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி புதன் வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து அது 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு சில காலகட்டங்கள், அதாவது ஒரு அடுத்த வாரத்திலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு. அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கறதுக்காக தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபதியும் கேது தசா வந்து சந்திரனுடைய சார்த்தமும் பெரிய லாபங்களை நோக்கி நமது எண்ணங்கள் செல்லும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப கராராக இருக்காதிங்க, என்ன நடக்குதுங்கிறதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குது. ஏன்னா வந்து எதை பார்த்தாலும் வந்து பெரிய லாபம் கிடைச்சாலும் நம்ம எண்ணங்கள்லாம் இருக்குன்னா கேது இருந்தாலும் வெடுக்குன்னு பேசி அதனால் வந்து விரோதம் வரும். ஸோ அதனால் வந்து பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து சந்திரன் கேது இருந்தாலே வந்து ஒரு சந்தேகங்களோ பேசும்போது வந்து ஒரு இனிமையாக பேசுறதுலாம் வராது, கொஸ்டின் கேட்டே சாவடிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தை சார்ந்த சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது நிறைய வாக்குவாதங்களை தருவதற்கான ரொம்ப கொஞ்சம் தவிர்த்துக்கு நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இது ஒரு வாரம் 10 நாள் இருந்தீங்கன்னா அது வந்து கடந்து போயிடும். அது வரை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இப்போ இந்த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோரை. ஸோ ஹோரைங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து என் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வந்து ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட, பழங்காலத்துலலாம் வந்து ஜோசியம் பார்த்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அவன் வர டைமில் வந்து ஒரு ஓரை வரும்டா, அந்த ஓரையோட நாதன் வந்து எங்கே இருக்காரோ அது வந்து சம்பவங்களையும் அவர் இருக்கிற சூழ்நிலையும் குறிக்கும். ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம ஹோரைங்கிறது நிறைய டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுக்கிர ஓரைன்னும் போது பெண் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. குரு ஓரை வந்து எல்லாத்துக்குமே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. புதனுங்கிறது வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மற்றபடி சூரிய ஓரை வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், மேலதிகாரி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. சந்திர ஓரை வந்து பார்த்திங்கன்னா தானங்கள், ஸோ உணவு தானங்கள் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நீர் மூர் தானம் இதெல்லாம் வந்து சந்திர ஓரையில் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரகத்துவமாக சொன்னது. பட் நம்ம வந்து இப்போ எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, இப்போ நம்ம சொல்கிற வழிமுறை என்ன, டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த வேலை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ ஓரையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் என் நண்பரும் போனோம்னு சொன்னீங்களா, போனது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு ட்ரிச்சி, ஸோ ட்ரிச்சி மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். போகும்போது அவர் கேட்குறாரு, ஸோ என்னப்பா இப்போ எங்கே போகிறோம், எப்படி பார்த்தாங்கன்னு இந்த கான்வர்சேஷன் வரும்போது, ஈரடா இப்போயே போட்டு பார்க்கலான்னும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3-5 தொடர்பு வந்தது. ஸோ நான் சொன்னேன் 3-5 தொடர்பு. ஸோ கண்டிப்பாக ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம சிறுதூர பிரயாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி சொன்னோம். கரெக்டாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த பிரயாண நேரத்தில் வந்து நடுவில் வந்து ராகு கிராஸ் ஆகும்போது சொன்னால், இது நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு இடையூறு வரப்போதும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது நிறைய டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக் வந்து ஒரு கொஞ்சம் அவசாயி கொஞ்சம் இடைஞ்செல்லாம் வந்து அப்புறம் வேறு ரூட்டு போய் போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்து. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஹோரா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆளை நம்ம மீட் பண்ண போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை போய் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு நடந்ததே சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஹோரை பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஒரு செவ்வாய் ஹோரை போயிட்டு இருந்தேன். அந்த ஹோரையை எடுத்துக்கிட்டேன். ஹோரையின் அதிபதி செவ்வாய். அப்போது கோச்சார லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது என்ன சார்ட் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு அந்த செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும். நீங்கள் பார்க்குற ஹோரைநாதன் அந்த கோச்சாரத்தில் வந்து நீங்கள் சும்மா அப்படி இப்போல்லாம் வந்து ஆப் வந்துருச்சுங்க, ஃபோன்லேயே ஆப் இருக்கும்போது நீங்கள் அப்படியே கோச்சாரத்தை அப்படியே ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த அன்றைக்கி டேட் அந்த டைமுக்கு சார்ட் வரும். ஸோ அந்த லக்னத்துலேருந்து அந்த நீங்கள் ஹோரைநாதன் செவ்வாயோ எது வேணாலும், இப்போ உதாரணம் செவ்வாய்னா அது 6, 8, 12 மறையாமல் இருந்தாங்கன்னா
அந்த பர்சன் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். இது 6, 8, 12 இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்கள் நெகட்டிவாக தான் முடியுது. ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து வெற்றியா தோல்வியாங்கிறது கரெக்டாக 100% கணிக்க முடியுதுங்க. உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.